ஏம்மா பச்சை குழந்தை உண்டியலை தூக்கிட்டு வருது, அந்த காசை வாங்கி வச்சுக்கிறாப்புல சீமான். நீ என்ன கல்வி இலவசமாக கொடுக்குறேன்ற? நீ என்ன சொல்லணும்? ஒரு குழந்தை உண்டியலை கொண்டு வருதுன்னா என்ன செய்யணுமா? குழந்தை ஒரு கட்சிக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுக்குறது உண்டியல் காசை என்ன செஞ்சுருக்கணும் ஒரு தலைவனா? நீங்கள் உண்டியலில் 100 ரூபா காசு போட்டு அந்த காசை நீ பத்திரமா சேமித்து வைமா உன் எதிர்காலத்துக்குன்னு சொல்லணும். அதை வாங்கிக்கிற கட்சிக்கு நீ என்ன குழந்தைங்களுக்கு வந்து கல்வி இலவசமாக கொடுப்பேன்ற? 80 வயசு கிளவிட்டு வந்து 1500 நேற்று வாங்கியிருக்காப்புல. உன் அப்பா வந்தால் கொடுத்தா வாங்க மாட்டான்னு அந்த அம்மாவுக்கு திருப்பி ஒரு 5000 ரூபா கொடுக்கலாம்ல? நீ பச்சை பிள்ளை எடுத்து காசு பண்ணிட்டு அவர் சொல்கிற அறிக்கையெல்லாம் பெரிய அறிக்கைன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கிறீங்க. எல்லாருக்கும் எஜுகேஷன் இலவசமாக வேணும். எஜுகேஷன் இலவசமாக கொடுக்க தானமா செய்கிறோன்றோம். நான் பிஹெச்டிக்கு நீங்கள் கேட்டீங்க, நான் விளக்க சொன்னேன். பிஹெச்டி என்னெல்லாம் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுட்டு வந்து பேசுங்க சார். பிஹெச்டிக்கு வந்து மந்த்லி 25,000 ரூபா ஸ்டைஃபன் கொடுத்துட்ருக்காங்க சார். பிஹெச்டியில் என்னென்ன கேட்டகரி, என்னென்ன தீசிஸ் எடுப்பாங்க, எத்தனை வகையான ரிசர்ச் பண்ணுவாங்க, எதுலெல்லாம் பிஹெச்டி பண்ணலாம் சொல்லுங்கள் பார்ப்போம். எல்லா எஜுகேஷன்லேயும் எதுலெல்லாம் பிஹெச்டி பண்ணலாம், எத்தனை கோர்ஸ் இருக்குது, எந்த விதமானதெல்லாம் பிஹெச்டி பண்ணலாம், எங்கெல்லாம் போய் பண்ண முடியும், அதோட தீசிஸ் என்னென்ன இருக்கா சொல்லுங்கள் பார்ப்போம். என்னோட மீடியா ஃபீல்ட்லேயே பிஹெச்டி பண்ண முடியும் சார். எங்கெல்லாம் போய் பண்ணுவீங்க? சோஷியல் ஒர்க்லேயும் மீடியா. எங்கே போய் பண்ணுவீங்க? வெறும் தமிழ்நாடுக்குள்ளே பண்ண போகிறீங்களா, வேர்ல்டு வைஸ் போக போகிறீங்களா? நம்ம சாய்ஸ் அது.